காவியம் பாடவா காதலே. பாருங்க, சீக்கிரமா டாக்கு புக்குன்னு மார்மாவளையும் பேரனையும் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என்ன எத்தனை நாள் தான் இங்கேயே வச்சிருப்பீங்க? சமந்தி, அவ 3 மாசமாவது இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறா. 3 மாசமா? 3 மாசம் இங்க இருந்த வரைக்கும் போதும், வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. இல்ல சமந்தி, இங்க பாருங்க, நீங்க அவளுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா பார்ப்ப கடந்து தண்ணி ஊத்துவீங்க. அவளுக்கு என்ன சத்து கிடைக்கும், அந்த பிள்ளைக்கு என்ன சத்து கிடைக்கும்? இங்க பாடுங்க அகிலாண்டக்கா, நாங்களும் கறி மீன் தான் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, நீங்க இருக்கிறதுனால எதை எடுத்து கொடுக்குறீங்க? இது இருந்தா எடுத்து கொடுப்பாவே, வெறும் பழைய கஞ்சி ஊத்துவாவே. அதை குடிச்சு அவளுக்கு என்ன ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? அந்த பிள்ளைக்கு அப்படி என்ன ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சொல்லுங்க? ஏன் வீட்டுல கூட்டிட்டு வந்து விடுங்க, நான் நித்தம் கூட கறி மீன் எடுத்து போட்டு பாத்துக்கிடுவேன். ஷடஜாக்கு வர இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ சொல்லுவா விவரம் இல்லாம. நீங்களும் இங்க இருந்து எத்தனை நாள் தான் அவளை பாப்பீங்க? உங்க வீட்டுக்கு வாங்க, அவளை எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு. இல்ல சமந்தி, அன்னைக்கு நீங்க பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டீல்ல, அதான் சரோஜா கொஞ்சம் கோவத்துல இருக்கா. ஆமா, ஏன் பேர பிள்ளைய நான் தூக்கக்கூடாது? தூக்குனா என்ன? ஏன் வீட்டு பேர பிள்ளைய நான் தூக்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். தூக்கக்கூடாதுன்னு சொல்லியதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உங்க வீட்டு பேர பிள்ளையா இருந்தாலும் சொல்லிட்டு தானே நீங்க தூக்கி இருக்கணும். இப்படியே தாய்க்கும் யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்து வைக்காது. இதுல வேற எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டிய. பிள்ளைய காணன்னு அவ எவ்வளவு வேதனைப்பட்டா, நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா? இப்படி பண்ண எப்படி அவ அங்க வந்து நிம்மதியா இருப்பா? அதே மேலத்த கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன். இதுக்கு மேலலாம் அப்படிலாம் எதுவும் நடக்காது. அவளை வந்து என் வீட்டுல இருக்க சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. 7வது மாசம் வளகாப்புக்கு வந்தீங்க, அதான் 3 மாசம் ஆயிட்டுல, பார்த்தாச்சுல. சாரஜாவையும் பிள்ளையும் என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஆமாத்தா, நீங்க சொல்றது கரெக்ட். வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்னாலயும் இங்க இருந்து சமாளிக்க முடியல, ஓவரா வேலை கொடுக்குறாங்க. பாட்டியெல்லாம் எல்லாருக்குமே கஷ்டம். அது அது இருக்க இடத்துல இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. என் மார்மாவையும் பேரபிள்ளையும் கூட்டிட்டு வந்து என் வீட்டுல விடுங்க. சரி சம்பந்தி, நான் சரோஜாயிட்ட பேசுறேன். பேச்சில ஆவாது, அந்த கோமரி வர மாட்டேன்னு தான் துள்ளிட்டு கிடக்கா. இவ்வளவு நேரம் விட்டு கால்ல விழாத குறைய வந்து வந்துன்னு கூப்பிட்டு பார்த்தாச்சு. வர மாட்டேன்னு திமிர்ல தான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, நாளைக்குள்ள கூட்டிட்டு வந்து அவளை விடுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சரி சம்பந்தி, நான் பேசுறேன். பிரியங்கம்மா, நீங்க இருந்த வரைக்கும் போதும். உன் புருஷனை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ. எவ்வளவு நாள் தான் இங்க கிடந்து கஷ்டப்படுவா? அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டா? எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருக்கா, அவ்வளவுதானே. அதுல என்ன கஷ்டம் வந்துட்டு? பிரியங்கம்மா, நாங்க எப்படி வளர்த்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. இது நல்ல கதையா இருக்க. சரோஜா மட்டும் உங்க வீட்டுல வேலை செஞ்சது உங்களுக்கு நல்லா இருந்து, என் மருமக என் வீட்டுல வேலை செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது என்ன உங்க வீடா? இங்க பாருங்க, எங்க வீடு இவிய வீடுலாம் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். எல்லாரும் ஒரே குடும்பம் தான். ஏன் சரோஜா உங்க வீட்டுல இருக்கும்போது சொந்தக்காரவி எல்லாம் வந்து முகம் கோணாம சமைச்சு போட்டிருக்கல, அவளுக்கு ஒரு நேயம் இவளுக்கு ஒரு நேயமோ? என்னமோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். என் மாமாவோட கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுங்க. நீங்க இவ்வளவு நாள் பார்த்த வரைக்கும் போதும். பிரியங்கம்மா, சீக்கிரமா உன் புருஷனை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு. சரி அத்தை. எப்படி சொல்லி கொடுத்துட்டு போறாவ பாருங்க என் மருமவட்ட. எங்க அத்தை சொல்றது கரெக்ட் தானே? இவ்வளவு நாள் இருந்து பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் கிளம்ப சொல்றாங்க. வாங்க, இன்னைக்கே கிளம்புவோம். ஆமா, அவிய சொன்ன உடனே அப்படியே கேட்டுக்கிடணும். நான் சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. எனக்கு தெரியும் எனக்கு போகணும் போக கூடாதுன்னு. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. எதுக்கு இப்படி பண்றீங்க? இங்க பாடு புளியங்க, நான் தான் உன் மாமியாது, நான் சொல்லியதுதான் நீ கேட்கணும். அந்த வீட்டுக்கு போய் ரூம்குள்ள பட்டுக்கலான்னு பாக்குறியோ? போய் ஒழுங்கா வேலையில பாரு. எனக்கு போகணும் போக கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். ராசபிகா,
ஐயோ, கதவு மூடாமல வந்து தொலைச்சோம். சரி, எப்படி வாய பறந்துட்டு பாக்காதாரு. இப்படி பார்த்தா எனக்கு வயிற்றுல கொஞ்சமாவது ஒட்டுமா? வாந்தி பேதி தான் வரும். எனக்கு இது செல்லம்மா பார்த்தா தெரியல, பிரியாணி. என்னது பிரியாணியா? இன்னைக்கு வெறும் சாம்பார் தானே நம்ம வீட்ல. செல்லம்மா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேத்து இவ மீன் குழம்பு என்ன லட்சத்துல வச்சிருந்தான்னு பார்த்தல்ல, சுத்தமா திங்கவே ஆகல. அதான் நான் இன்னைக்கு கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியாக்கா, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்க கூடாதா? நானும் பிரியாணினா நல்லா சாப்பிடுவேன். சரி, என் தட்டுல இருக்க பிரியாணியை பத்தி எப்படி ஏங்கியா பார். இப்படி ஏங்கினா விளங்குமா இல்ல என் உடம்புலதான் ஒட்டுமா? ராசதிக்கா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இல்ல, சுமாராதான் இருக்கு. அப்படியேக்கா, சுமாராதான் இருக்கும். ஆனா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. பார்க்கும் போதே எச்சு ஊறுது. ஊறும். என்னதுக்கா? செல்லம்மா, அந்த நெட்டச்சி சமையல சாப்பிட பிடிக்காம தான் நானே பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பிரியாணி சுத்தமா நல்லா இல்ல. வேற என்ன செய்ய, அவ சமையலுக்கு இதுவே பரவாயில்லன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியேக்கா, எனக்கு ஒரு 2 ரூபாய் ஊட்டி விடுங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். வேண்டாம் அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கே டேஸ்ட் தெரியுது. இல்லக்கா, ஒரு காரணமா தான். என் தட்டுல இருந்து எப்படி எடுத்து திங்கவர். கொஞ்சம் கூட இவளுக்குலாம் விவசாயே இல்ல. அவ பாட்டுக்கு அள்ளி அள்ளி தின்னுட்டு இருக்கா. ஓ கடவுளே, இந்த கன்றாவி இருக்கு மேல நான் எப்படி திங்க முடியும்? ராசாத்திக்கா, ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னொரு வாய் எடுத்துக்கிடி. செல்லம்மா, என்ன மொத்தத்தையும் நீயே தின்னு. ராசாத்திக்கா, உங்களுக்கு? எனக்கு சாப்பாடே வேண்டாம், நீயே தின்னு. ராசாத்தியக்காக்கு பிரியாணி பிடிக்கல போல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுவான். டூருக்கு மட்டும் நீ கூட்டிட்டு போகாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கிறேன். நான் தான் வேணும்னு சுத்தி சுத்தி வந்தான். இப்போ டூரு கூட்டிட்டு போறது கூட பிடிக்கலையா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் மொத்தமா அவனை வச்சுக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கா? ஷோ, இவட்ட பேசவே பிடிக்கல. ஹலோ, மறந்துட்டான். ஹலோ, எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்க? அத்தான் சொன்னாங்கல்ல, என்னையும் சேர்த்து டூர் கூட்டிட்டு போக சொல்லி, அதான் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். டூர் வெறும் 2 நாள் தான், எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ்? பரவாயில்ல, நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வருவேன். ஐயோ கடவுளே, இவ்வளவு ட்ரெஸ் எடுத்துட்டு போனா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. 2 நாளைக்கு மட்டும் தேவைப்பட்ட ட்ரெஸ்ஸுங்களை எடுத்து வை. அப்புறம் என் ட்ரெஸ் கொஞ்சம் தரேன், அதையும் எடுத்து உள்ள வை. ஓன் ட்ரெஸ்ஸா? அதெல்லாம் வேற பேக்ல வை. இங்க பாரு, 10 பேக்லாம் என்னால தூக்க முடியாது. நீ தூக்காத, நான் தூக்குறேன். என் ட்ரெஸ்ஸையும் அந்த பேக்ல சேர்த்து வச்சு தூக்கிட்டு வா. அம்மா சொல்லிட்டாங்களேன்னா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு சமைச்சிருக்கேன். என்ன புரிஞ்சுதா? எனக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஆமா, இருக்காது, உனக்கெல்லாம் இஷ்டமே இருக்காது. ஏன்னா நான் தானே நீ வேணும்னு பின்னாடி ஓடி வந்தேன். உனக்கு இஷ்டமே இருக்காது. இப்படி தேவையில்லாம அங்கேயும் வந்து பேசுவான் தான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். இங்க பாரு அனுஷ்கா, இந்த டூருக்கு என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடியே நீ இப்படி மானத்தை வாங்கிறாது சொல்லிட்டேன். அங்க வச்சு எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டா அப்படியே விட்டுட்டு நான் இங்க வந்துருவேன். என்ன மிரட்டறியோ? இல்ல, என் மானம் போக கூடாதுன்னு பாக்குறேன். ஒழுங்கா வர்றதுன்னா என் கூட வா. இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இங்கே இரு, நான் மட்டும் டூருக்கு போயிட்டு வரேன். முடியாது, நானும் டூருக்கு வருவேன். டூருக்கு எவெல்லாம் வரான்னு நானும் பார்க்கணும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு பேக் தான் எடுத்துட்டு போனோம், அதுல 2 பேர் ட்ரெஸ்ஸையும் பை. எக்ஸ்ட்ரா பேக்லாம் தூக்குற வேலை வச்சுக்காத. 2 நாள் தான் டூரு. சரி சரி. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துருவாங்களாம். நம்ம இங்க இருந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். லேட் பண்ணா விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் டைம்க்கு கிளம்பிடுவேன். பாப்போம். அங்க நம்மளுக்காக எல்லாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பாரு, அம்மா சொன்னதுக்காக தான் கூட்டிட்டு போறானா, இல்லனா இவனுக்கெல்லாம் இஷ்டமே கிடையாதா. ரொம்பதான் சீன் போடுறான். டூருக்கு அவ வருவான் தானே, என்னைய கூட்டிட்டு போறதுக்கு இவனுக்கு இஷ்டம் இல்ல. அவ கூட டூர்ல வச்சு இவன் எப்படி கடலை போடுறான்னு நானும் பாக்கேன். அவட்ட மட்டும் ஏதாவது பேசட்டும், அப்புறம் இருக்கு இவனுக்கு.
அம்மா ஆபீஸ்ல டூர் பிளான் பண்ணிருக்காங்கம்மா. ஃபேமிலி டூர் தான். வீட்ல இருந்து எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வரலாமா? அப்படியாப்பா? ஆமாமா, நீங்க நான் அப்பா பச்சைக்கிளி எல்லாருமே போயிட்டு வரலாம். மாதவா, நான் அப்பாலாம் எதுக்குப்பா? நீயும் பச்சைக்கிளியும் போயிட்டு வாங்க. இல்லம்மா, நம்ம ஃபேமிலியா போயிட்டு வரலாம். டூர் சுத்துறதுக்கு நானும் உங்க அப்பாவும் என்ன சின்ன பிள்ளைல? நீங்க மட்டும் போயிட்டு வாங்கப்பா. இல்லம்மா, எல்லாரும் போனா ஜாலியா இருக்கும்ல. பரவாயில்லையா, இந்த தடவை நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இங்கனோடி பக்கத்துல எங்கேயாவது நம்ம வேணா ஒரு நாள் போயிட்டு வருவோம். இப்போ நீயும் பச்சைக்கிளி மட்டும் போயிட்டு வாங்கயா. அத்தை, நீங்கள் வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். பரவாயில்லம்மா, நீயும் மாதவனும் போயிட்டு வாங்க. நம்ம இன்னொரு நாள் டூர் போவோம், சரியா? சரி அத்தை. ஆமாம், எத்தனை நாள் டூர்? பச்சைக்கிளி 2 நாள். அப்படியா, 2 நாட்களா? ஆமா பச்சைக்கிளி. சரி, நான் சென்று துணியை எடுத்து வைக்கட்டுமா? வைமா, 2 பேருக்கும் தேவையான துணியெல்லாம் எடுத்து வை. பச்சைக்கிளி, காலையில 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருந்து பஸ் எடுத்துருவாங்க. மாதவா, அவ்வளவு சீக்கிரமாவா? ஆமாமா, சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காகவோ ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பச்சைக்கிளி 7 மணிக்கெல்லாம் கிளம்பிருமா? சரி, நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். சரி பச்சைக்கிளி. அம்மா, நீங்களும் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்லையா, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு வா. 2 பேரும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு என்னெல்லாம் பாத்தியன்னு என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு அதுவே சந்தோஷம்தான். சரிங்கம்மா.